இந்த டிசம்பர் பீப்புள் லைஃப் பெர்ஃபெக்ட்டா போயிட்டு இருக்குது. இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு ஒருத்தவிகள் லவ் பண்றதுக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. யார் ஒருத்தவிக அவிகளோட ஆர்டினரி டேஸ கூட ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வைக்கிறாங்களோ அவிகளத்தை லவ் பண்ணுவாங்க. அவிக தான் அந்த காப்பி குடிக்கிறதுக்குன்னு போய் உட்காந்துட்டு 3 மணி நேரம் கதை பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவிகளுக்கு ஒரு கதை சொல்லும் போது அடுத்த கதை ஞாபகம் வந்துட்டே இருக்கு, லிங்க் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. பக்கத்துலதான் ஒரு கிராசரி வாங்கணும், போயிட்டு வந்துடலாவா, 5 நிமிஷம் தான் அப்படின்னு உங்களுக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா திரும்பி வரும்போது நீங்க பிளானே பண்ணாத ஸ்நாக்ஸ் பை நிறைய நப்பிட்டு 2 மணி நேரத்துல வந்துருவீங்க. இந்த டிசம்பர் பீப்புளுக்கு ஒரு டேஞ்சரஸான டேலண்ட் இருக்குது. எந்த போரிங்கான விஷயமா இருந்தா கூட அதை ஃபன்னா மாத்தி விட்டுருவாங்க. இந்த கியூல எல்லாம் நின்னுட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்தா அவங்க மூஞ்சியை வச்சு அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதையை நிறைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதோ ஒரு லாங் டிரைவ் அவங்க கூட போறீங்கன்னா ஒரு ஃபுல் கான்சர்ட்டுக்கு நீங்க ரெடி ஆயிடலாம். நீங்க பேட் மூட்ல இருக்கிறீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துல 15 ரீல் அனுப்பி விட்டு டெரிபிளான ஒரு ஜோக்க சொல்லி உங்களை சிரிக்க வச்சிருவாங்க. எப்படியோ உங்களை கன்வின்ஸ் பண்ணி நீங்களே அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க. அவங்களுக்கு இந்த ஃபேன்சியான டேட்ஸ்ல எல்லாம் நம்பிக்கையே இருக்காது. சில நேரத்துல கார்ல உட்காந்து ஸ்நாக்ஸ் குறிச்சிட்டு மரத்தவிக பார்க்கிங் ஸ்கில்ஸ் எல்லாம் ஜட்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருந்தா கூட அதுவே அவங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஈவினிங் ஃபீல் ஆகுது. எனக்கு ஒன்னும் பசியே இல்லாம நீங்க ஃபுட் ஆர்டர் பண்ணி வாங்கினீங்கன்னா பாதி அவியில முழுகிடுவாங்க. ஆலையில இருந்து பொழுது வரைக்கும் உங்களை டீஸ் பண்ணி தள்ளுவாங்க. நீங்க திருப்பி டீஸ் பண்ணீங்கன்னா உடனே அஃபண்ட் ஆன மாதிரி நடிப்பாங்க. ஆனா அவங்களை விட்டுட்டு அடுத்த எபிசோட மட்டும் பாத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அவங்களுக்கு மிஸ்டேக் எல்லாம் இல்ல, பிட்ரேயல். இந்த டிசம்பர் பீப்புள் தான் சுத்தி இருக்கிறவங்களோட லைஃப்ல ஒரு ஒரு சன்ஷைன்னு சொல்லல. குரூப்ல எல்லாரும் பத்திரமா ஊர் போய் சேர்ந்துட்டாங்களான்னு என்ஷூர் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க பர்த்டே ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஏமாந்த அவங்க போன் நம்பரையும் ஞாபகம் வச்சிருப்பாங்க. எல்லா ட்ரிப்ஸையும் அவிதான் பிளான் பண்ணுவாங்க. எல்லா சாட்டையும் அவங்க தான் அலைவா வச்சிருப்பாங்க. வேடிக்கையான விஷயம் என்னன்னா அவங்க எப்பவுமே இப்படியே பார்த்து இருக்கிற நம்மளுக்கு எல்லாம் அவங்க எப்பவுமே சந்தோஷமான ஆள்தான், ஃபன்னியான ஆள்தான் அப்படின்னு நினைச்சுக்குவோம். அவிகளுக்குள்ளேயும் ஒரு எக்ஸிஸ்டன்சியல் கிரைசிஸே இருக்கு. ஏன்னா தான் கஷ்டத்தை இன்னொருத்தவங்க கிட்ட சொன்னா அவிகளும் கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு ஒன்னத்தையும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவிக அப்செட்டா இருந்தாலுமே நம்ம ஏதாச்சும் கேட்க போனோம்னா ஐ எம் ஆல் ரைட், இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையை இழுத்து போட்டு செய்யறக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை கிளீன் பண்ணுவாங்க, கபோர்டு அடுக்குவாங்க, வீட்டுக்குள்ள இருக்கிற பர்னிச்சர்ஸ் எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இதுன்னு போட்டு எதையும் இழுத்து போட்டு பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு தெரப்பியை விட ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப சீப்பர்னு நம்புவாங்க. அவைகளுக்கு எப்பவுமே ரிலேஷன்ஷிப்ல பர்ஃபெக்ஷனே தேவைப்படாது. ஆனா நம்மள பாக்கும்போது அவங்க எக்ஸைட் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. நீ பாக்குறப்ப ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு எதிர்பார்ப்பாங்க. மொக்க காமெடி பண்ணா கூட நீங்க சிரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏதோ தன்னை பத்தியான ஒரு சின்ன விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு டிசம்பர் பர்சனோட ஹார்ட்டை பிரேக் பண்ணணும்னா இதுதான் வழி. அவங்க மட்டுமே எப்பவுமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீல் அவங்களுக்கு கொடுக்கறது. 10க்கு 10 தடவையுமே அவிகளே பிளான் பண்ண விடுறது. எப்பவுமே அவிகளே தான் அந்த ஹாய் மெசேஜ் போட வைக்கிறது. அவங்க இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பே அலைவா இருக்காது அப்படிங்கிற நிலைமையில அவங்களை வச்சிருக்கிறது. அவங்க நேச்சுரலான கிவர்ஸ் தான். ஆனா இவங்க இதையவே பண்ணிட்டே இருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு நிறுத்திடுவாங்க, கிவ் அப் பண்ணிடுவாங்க. என்னதான் ஒரு ஹாப்பியஸ்ட் ஹார்ட்டா இருந்தா கூட எல்லாத்தையும் தானே தூக்கிட்டு இருக்கிறோம்னு நினைக்கும் போது ஒரு நாளைக்கு எக்ஸாஸ்ட் ஆயிடுவாங்க. ஒரு டிசம்பர் பர்சனை லவ் பண்றதுக்கான பெஸ்ட் வே என்னன்னா அவங்க கூட சேர்ந்து சிரிங்கோ, அவங்க எஃபர்ட்டை மேட்ச் பண்ணுங்க, ரேண்டமா ஏதோ ஒரு மீம் அனுப்பி தள்ளுங்க, உங்க ஸ்நாக்ஸ் அவி கேட்காமையும் வாலண்டியரா ஷேர் பண்ணுங்க, ரேண்டமா ஒரு நாளைக்கு போய் நீ எப்படி இருக்கிற, சந்தோஷமா தான் இருக்கிறியான்னு கேளுங்க. இவங்களை சுத்தி இருக்கிற எல்லாத்தோட லைஃப்லயுமே லைட் ஹவுஸா இருக்கிற அவிகளுக்குமே சில நாள் நீங்க போய் ஒரு லேம்ப கொடுத்தா கூட சந்தோஷப்படுவாங்க.